போன ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த ஒரு வீடியோவில் ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? போன இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். லைக் நீங்கள் அதில் ஜீரோ அப்படிங்கிறத என்னென்னு எடுத்துருப்பீங்க, லைக் பார் டேர்ம்ஸ் எடுத்துருப்பீங்க. ஒன்னை நம்ம நார்மலாக அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். இது சம் ஆஃப் ப்ராடக்டில். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னு எடுக்க போகிறீங்க. ஒன்னை நீங்கள் ஏ பார்னு எடுத்து உங்களோட ஈக்குவேஷனை நீங்கள் எழுத போகிறீங்க. ஏன் நான் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, லைக் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் இருக்குது. இல்லை நான் சம் ஆஃப் ப்ராடக்டில் எடுத்த மாதிரி தான் இதுலேயும் எடுப்பேன் அப்படின்னா அதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது அப்படிங்கிறத ஒரு 2 வேரியேஷனாக இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, லைக் நான் ஒரு 3 டேர்ம்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0 0 0 0 0 1 0 1 2 3 and so 1 7 வரைக்கும் நான் அடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னோடய அவுட்புட் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் 0 1 and 3. ஓகேவா? இது எல்லாத்துலேயும் தான் என்னோடய அவுட்புட் இருக்குது. இந்த 3த்தில் மட்டும் தான் என்னோடய அவுட்புட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டேர்மோடு முடிச்சுட்டு நான் லாஸ்ட் டேர்ம் ஆன்சர் போட்டுட்டேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய அவுட்புட். சம் ஆஃப் ப்ராடக்டில் என்னோடய அவுட்புட் ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா, எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்து சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் சம்னா அப்படியே ஆப்போசிட், எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அந்தந்த ஈக்குவேஷன்லாம் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ப்ராடக்டில் எப்படி எடுத்தணும் அந்த மெத்தடில் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். லைக் 0 அப்படிங்கிறத நான் பாட்டம் யூஸ் பண்ணிக்கிறேன். 1ஐ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக ஏ அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். இதோட ஈக்குவேஷன்ஸ் நான் சும்மா ஈக்குவேஷன் இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்த மாதிரி சால்வ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் and C bar or A bar and B bar and C or A bar and B and C. ஓகேவா? இதுதான் என்னுடைய சம் ஆஃப் ப்ராடக்டோட ஈக்குவேஷன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை மறுபடியும் எழுதிக்கிறேன். ஓகேவா? லைக் நான் என்னோடய அவுட்புட் ஒய் பார் தானே, ஏன்னா 0வை நான் என்ன பண்ணுறேன் பார் டேர்மில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 0 தான் என்னோடய அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணுறதுனால ஒய்யை பாரை தான் எடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் என்னோடய ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஏ பார் இன்ட்டு பி பார் இன்ட்டு சி ஆர் ஏ பார் அண்டு பி பார் அண்டு சி ஆர் ஏ பார் அண்ட் பி அண்டு சி. நான் என்ன பண்ண போகிறேன், இது ஹோல் டேர்மையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒய் தான் வேணும். ஓகேவா? ஆஸ் பர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் பார் இல்லாமல் வேணும் அப்படின்னா, இப்போது ஏ ஒய் பார் மறுபடியும் பார் இருந்தால் இந்த பாரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஒய் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடச்சிரும். ஸோ எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 2 சைடுமே காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒய் பார் இருக்குது, நான் என்ன பண்ணேன் மறுபடியும் ஒரு பாரு அண்ட் ஏ பார், இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், அண்ட் பி பார் அண்டு சி பார் ஆர் ஏ பார் அண்டு பி பார் அண்டு சி ஆர் ஏ பார் அண்டு பி அண்டு சி. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஹோல் பார் போட்டேன். இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ என்னோட கிடைக்கிறது ஒய். ஓகேவா? இப்போது எனக்கு அந்த டிமார்கன்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா இந்த பாரை நான் கேன்சல் பண்ணி செப்பரேட் பண்ணால் என்னோடய சைன் சேஞ்ச் ஆகும். என்னோடய டிமார்கன்ஸ் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்ட்டு பி பார். இதோடைய லாவே என்னோடய சைனை சேஞ்ச் பண்ணணும், என்னோடய பாரை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா பாரை செப்பரேட் பண்ணுறேன், என்னோடய சைனை சேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான் இதோட விஷயமே. அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறேன். இந்த ஹோல் பாரையும் நான் என்ன பண்ண போகிறேன், செப்பரேட் பண்ண போகிறேன். இங்கே இருக்க சைன்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள், ஏ பார்
and b bar and c bar the whole bar. சைன் இங்கே என்ன இருக்குது, ஆர் இருக்கா, இங்கே வந்து அண்ட். ஓகேவா, அதுக்கு அடுத்தது a bar and b bar and c bar the whole bar. இங்கே ஆர் இருக்குது, இது அண்டா சேஞ்ச் பண்ண போகிறேன். and a bar and c b bar and c. ஓகேவா, the whole bar. மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், பாரை வந்து செப்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா, பாரை செப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் a bar the whole bar plus b bar the whole bar plus c bar the whole bar. ஓகேவா, and a bar plus b bar the whole bar plus c bar the whole bar. ஓகே, சாரி, இங்கே சிக்கு வந்து பார் கிடையாது, நான் பார் போட்டிருக்கேன். ஸோ சி பார். ஓகேவா, அண்ட் ஏ பார் த ஹோல் பார் அண்ட் பி பார் அண்ட் சாரி இங்கே வந்து ஆர் வரணும், பிகாஸ் ஆஃப் செப்ரேட் ஆகும் போது என்னோடய சைன் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆர் சி பார். ஓகேவா, இப்போது இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார் டேர்ம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு இதெல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி இதெல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஈக்குவேஷன் வருதா, இந்த ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். லைக் ஏ ஆர் பி ஆர் சி அண்ட் ஏ ஆர் பி ஆர் சி பார் அண்ட் ஏ ஆர் பி பார் ஆர் சி பார். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நம்மளால் இதை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது வந்து நான் சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணும்போது இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா, இதுவே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம்மை ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவை நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒன்றை வந்து ஏ பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துனேன். இந்த ஆப்போசிட்டாக எடுக்கும் போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். லைக் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் லைக் எனக்கு என்ன வேணும், ஏ பி சி ஒய்யா, 0 0 0 அவுட்புட் இங்கே 0வா, அப்புறம் 1ல் 0 இருந்தது. ஓகே, அண்ட் 3ல் 0s இருந்தது. இதுதான் நம்மளுடைய அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜீரோவை ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போது இது என்னோட ஒய் பார்னு வராது, ஒய்ன்னு தான் வரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் ஏ அண்ட் பி அண்ட் சி சாரி ஏ ஆர் பி ஆர் சி அண்ட் ஏ ஆர் பி ஆர் சி பார் அண்ட் ஏ ஆர் பி பார் ஆர் சி பார். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளாகவும் என்னால் எழுத தெரியும். இங்கே பாருங்கள், இதுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் அவுட்புட்டும் இந்த ஒரு அவுட்புட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா சேம். ஓகேவா, ஒரே ஸ்டெப்பில் அவுட்புட் நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரே ஸ்டெப்பில் நம்மளால் அவுட்புட் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதில் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில் நீங்கள் போகும்போது ஈச் அண்ட் டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி அதோட பாஸை கேன்சல் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராடக்ட் ஆஃப் சம்லன்னு பார்த்தீங்கன்னா 0 நம்ம வந்து நார்மலாக ஏ டேர்ம் இல்லைனா பி டேர்ம் சி டேர்ம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். அண்டு ஒன்றை வந்து ஏ பார் பி பார் சி பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். ஓகேவா, இதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஏன் சம் ஆஃப் ப்ராடக்டில் அந்த மெத்தடில் எடுத்தோம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் இந்த ஒரு மெத்தட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா லைக் ஒரு ரியலாகவே ஒரு ப்ராப்ளம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஏதாவது 3 வீடியோஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மோர் ஐடியா வந்து இது வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.